ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் இந்த ராம் சீதா இப்போ தான் ஃபஸ்ட்டு காய்க்க தொடங்கியிருக்கு. 3 மாதத்துக்கு முன்னே பூ வச்சு இப்போ தான் காய்ச்சி பழுக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் பழுத்தும் ஒரு பிரோஜனமுமே இல்லை. மேலெல்லாம் கிடைக்க காயை பறிக்கவே முடியாது. ஏன்னா காம்பு அவ்வளோ பெருசு. நம்ம கொக்கி வச்சு இழுத்தாலும் வராது, கை வச்சு இழுத்தாலும் வராது, கொப்போடு ஒடிச்சு போட்டாலும் வரவே கொப்போடு ஒடிச்சினாலும் காய் இருக்க ஒவ்வொரு கொப்பையும் ஒடிக்க முடியாதா, கீழே கிடைக்கிது. ஆனால் நம்ம சேர் போட்டோ கை வச்சோ எட்டி பறிக்கலாம். அப்படி தான் இது ஒரு கீழே ஒரு கொப்பில் கிடந்தேன்னு நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கோம். கத்திரி வச்சு வெட்டி பார்க்கோம், கொப்பை ஒடிக்க முடியலை. ஒரு அருவா வச்சு ஒட்டி பார்க்கோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் கொப்போட ஒடிச்சு சரி நம்ம வெட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வெட்டிட்டோம். கொப்போடு ஒடிச்சாக்கி அந்த காம்பிலேருந்து பழத்தை பிரிக்க முடியலை. தரையில் வச்சு வெட்டி காம்பு தனியாக பழம் தனியாக பிரித்து எடுத்துருக்கு. அதுவும் பழுத்த பழமும் டேமேஜ் ஆகி போச்சு. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு, இது மேலெல்லாம் கிடந்தோன்னா நம்ம எப்படி பறிப்போம்? காம்பு அவ்வளோ பெருசு, கொலையோடு தான் வெட்டி போடணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் பழுத்து வேஸ்ட்டாக தான் போகுது. டேஸ்ட் அழகாக இருந்து பார்க்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் அருவா வச்சு வெட்டிட்டு டேஸ்ட்டாக பழம் இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு பிச்சு எடுத்து அருவா வச்சு வெட்டி பழத்தை டேஸ்ட்டு பார்த்துட்டோம். முன்னாலேயும் ஒன்று தின்னு பட்டுருக்கேன், நல்லா தான் இருந்தோம். மேலெல்லாம் ஆனால் நிறைய காய் கிடக்கு, பறிக்க முடியாத நிலைமையில இருக்குது. இப்படி மேலே கிடைக்க பழத்தை எப்படி பறிக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆம்பளை ஆள் இல்லாத வீட்டில் நாங்கள் எப்படி பறிப்போம்? அப்படியே தானாக பழுத்த கீழே தான் விழுது. யாரும் மேலே மரத்தில் யாரும் இட மாட்டாங்க. யாருனாலும் அங்கங்கேயோ கொப்பில் கிடக்கு, எப்படி அதை பறிக்க முடியும்? சோப்பு கலரில் பழுத்துருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அசல் சீத்தாப்பழத்தில் இது கொஞ்சம் பெருசாக நிறைய மாவு உள்ளே இருந்தோ போல் அழகாக இருக்குது பார்க்குறது. கஷ்டப்பட்டு தான் வெட்டினோம். வெட்டி நல்லா குழுன்னு பழுத்திருந்தனால வெட்டியது கஷ்டமாக இருந்து கையில் பிஞ்சிட்டு வந்து எப்படியோ வெட்டிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.